ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு மோத்திச்சூர் லட்டு வீட்ல சுலபமா, டேஸ்டியா, ஹெல்தியா எப்படி செய்றதுன்றத தான் பார்க்க போறோம். எல்லோருக்குமே இந்த லட்டு பிடிக்கும். கடையில போய் இனிமேல் வாங்க வேண்டாம். வீட்லயே செஞ்சு ஹெல்தியா சாப்பிடலாம். ஆமாங்க, ஹெல்தி சொல்றேன்னு பார்க்குறீங்களா? ஆமா, நம்ம எண்ணெயில பொரிக்காம அப்படியே ஆவியில வேக வச்சு செஞ்சிருக்கோங்க. ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். சட்டுன்னு செஞ்சிடலாம். அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியாது. இது நம்ம ஆவியில வேக வச்சு தான் செஞ்சோன்னு. இப்ப வாங்க எப்படி செய்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம். இப்போ ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதுல 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு பலகாரங்கள் செய்யறதுக்கு வீட்லயே ரெடி பண்ண மாவ பயன்படுத்தினா ரொம்ப நல்லாருக்கும். டேஸ்டும் சூப்பரா இருக்குங்க. முடியாத பட்சத்துல கடையில வாங்கிக்கலாம், தப்பு இல்ல. 1 கப் கடலை மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி மொத்தமா சேர்த்துற வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா ஒரு விஸ்க் வச்சு கலந்துக்கோங்க. தண்ணி நெறைய சேர்த்துற வேண்டாம். கரெக்ட்டா 1 கப்புக்கு 1/2 கப்பு கரெக்ட்டா இருக்குங்க. மாவோட தன்மை மாறும்போது வேணா கொஞ்சம் கூட குறைய ஆகலாம். ஆனா இந்த கன்சிஸ்டன்சி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா, அப்பதான் நம்ம வேக வைக்கிறது கரெக்ட்டா இருக்கும். நான் இன்னைக்கு ஒரு 3 கப்பு கிண்ணம் எடுத்திருக்கேங்க. இதுல கொஞ்சமா நெய் தடவி எடுத்துக்கலாம். இதுல தான் நம்ம அந்த மாவ சேர்த்து இட்லி பாத்திரத்துல வேக வைக்க போறோம். உங்ககிட்ட ஸ்டீமர் இருந்தா கூட ஸ்டீமர் பிளேட்ல நீங்க நெய் தடவிட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இட்லி பாத்திரத்துல தான் இன்னைக்கு வேக வைக்க போறேன். இந்த கப்பு ஃபுல்லா ஊத்திறக்கூடாதுங்க. பாதி அளவு ஊத்துனா போதும். அப்பதான் கரெக்ட்டா வெந்து வரும். ஏன்னா நம்ம இட்லி பாத்திரத்துல வைக்கிறதுனால, அதுக்குள்ள நீராவிகள்லாம் வந்து நெறைய படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம ஃபுல்லா சேர்த்துற வேண்டாம். இட்லி பாத்திரத்துல தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சிட்ட பிறகு தாங்க இத சேர்க்கணும். முன்னாடியே சேர்த்துற வேண்டாம். பாருங்க ஆவி நல்லா வந்துட்டுருக்கு. இப்ப இத வச்சுட்டு மூடிடுங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு 12 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. கட்டாயமா 10லருந்து 12 நிமிஷம் வேகணும். அப்பதான் நல்லா வெந்து கிடைக்கும் நமக்கு. இப்ப பாருங்க 12 நிமிஷம் ஆகியிருக்கு. தொட்டு பார்த்தீங்கன்னா, கையில மாவு ஒட்டாத பக்குவத்துல இருக்கணும். அப்பதான் நல்லா வெந்து வந்திருக்குன்னு அர்த்தம். இப்ப கேஸ் ஆஃப் பண்ணிட்டு, இத எடுத்து வெளிய வச்சிடலாம். இந்த மாவு முழுமையா ரூம் டெம்பரேச்சர்ல கூல் ஆவறது வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணுங்க. சூடா இருக்கும்போது எடுத்துறாதீங்க. நல்லா முழுமையா ஆறட்டும். நம்ம நெய் தடவுனனால கரெக்ட்டா கார்னர்லலாம் ஓரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அழகா வந்திருக்கு. இது முழுமையா ரூம் டெம்பரேச்சர் வர்றது அளவுக்கு வெயிட் பண்ணலாம். இப்ப வந்திருக்கு. இப்ப ஒரு கரண்டி இல்லன்னா ஒரு கத்தி வச்சு நீங்க கீறி எடுத்தீங்கன்னா அழகா வந்துரும். சூப்பரா வந்திருக்கு பாருங்க. இது முழுமையா ஆற விட்ட பிறகு தாங்க நீங்க வெளிய எடுக்கணும் கப்பு கிண்ணத்துல இருந்து. இல்லன்னா அது நல்லா வராது. வேக வச்ச மாவ இது மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா மாவையும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப இத ஈரம் இல்லாத ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். மொத்தமா சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பல்ஸ் மோட்ல சும்மா 2 முறை அப்படி அ அ பல்ஸ் மோட்ல அரைச்சீங்கன்னா போதும். ரொம்ப ஃபைனாவும் அரைச்சிடக்கூடாது. இது மாதிரி கொஞ்சம் கொர கொரப்பா இருந்தா தான் நமக்கு லட்டு ஸ்ட்ரக்சர்ல கிடைக்கும். பாருங்க மொத்தமாவையும் அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டோம். இப்ப இத அப்படியே நம்ம லட்டு பிடிக்க யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா, அதுல நம்ம வேக வச்சதால தண்ணிகள் பட்டுருக்கும். அப்படியே நம்ம லட்டு பிடிச்சோம்னா, அது ஒரே நாள்லயே கெட்டு போகறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிடும். அதனால இதுல கொஞ்சமா நெய் சேர்த்துக்கோங்க ஒரு பேன்ல. சேர்த்துட்டு இந்த லட்டுல சேர்க்கிற அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கலாம். இது முந்திரி அளவு நீங்க கூட குறைய சேர்த்துக்கோங்க. உங்க விருப்பம் தான். இது நல்லா வறுபட்டதும் இத ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம். மாத்திட்டு இந்த நெய்யே போதுமானது. பாருங்க நம்ம கிலோ கணக்குல எண்ணெய் யூஸ் பண்ணல. நெறைய நெய்யும் யூஸ் பண்ணல. 1 டேபிள் ஸ்பூன் நெய் தான் யூஸ் பண்ணியிருக்கோம்.
இப்ப அரைச்சு வச்சிருக்க கடலை மாவ இதோட சேர்த்துக்கோங்க. அடுப்ப லோ ஃப்ளேம்லயே வச்சுட்டு, ஒரு 2லிருந்து 3 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேம்ல வச்சு தாங்க கட்டாயமா வறுக்கணும். ஹை ஃப்ளேம்ல வச்சு ரொம்ப நேரமும் வறுத்துறக்கூடாது. அப்புறம் ரொம்ப மொறுமொறுவா ஆகிருச்சுன்னா, லட்டு மாதிரி வராது. சாஃப்ட்டா கிடைக்காது. அதுல இருக்கிற ஈரத்தன்மை போறதுக்கு தான் நம்ம இப்ப வறுத்துக்கிறோம். அது நல்லா வறுபட்டு இப்ப ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டேன். நான் 1 கப்பு மாவுக்கு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்க அளவுகள கூட்டி செய்யும்போது சர்க்கரையோட அளவு, தண்ணியோட அளவெல்லாம் கரெக்ட்டா பார்த்து செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இது கூடவே மோத்திச்சூர் லட்டு கலருக்காக கேசரி ரெட் கலர் சேர்க்கிறேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது வேண்டான்னா நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். இது ஆப்ஷனல் தான். வாசனைக்கு 1/4 டீஸ்பூன் போல ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்ப சர்க்கரை நல்லா கரைஞ்சு கொதிக்கட்டும். இப்ப பாருங்க சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இது மாதிரி நல்லா கொதிச்சு நுர வரும் ஸ்டேஜ்ல தான் நம்ம பாகு செக் பண்ணணும். இன்னும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்ப பாகு தொட்டு பாருங்க. ஒரு கம்பி பதம் வரணும். ஒரு கம்பி பதம் வந்து கட் ஆகுறது அளவுக்கு இருக்கும். இது கரெக்ட்டான ஸ்டேஜு. இப்ப அடுப்ப ஃபுல் லோ பண்ணிடுங்க. இப்ப அரைச்சு வச்சிருக்க கடலை மாவை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலரி குடுத்துருங்க. இந்த மாவு வேக வச்சிருக்கிறதுனால இது நல்ல சர்க்கரை பாக உறிஞ்சிக்கும். லோ ஃப்ளேம்லயே வச்சு கலந்துக்கோங்க. இந்த கடலை மாவு மொத்தமா அந்த சர்க்கரைய அப்படியே அப்சர்ப் பண்ணிக்கும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து குடுங்க. இப்ப இது கூடவே வறுத்து வச்சிருக்க முந்திரிய சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு கொஞ்சமா வெள்ளரி விதை சேர்க்கிறேன். இது உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். வேண்டான்னா ஆப்ஷனல் தான். ஸ்கிப் பண்ணிடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து குடுத்துருங்க. இப்ப பாக்க தண்ணியா இருக்க மாதிரி தாங்க இருக்கும். இது நல்லா ஆறிடும்போது பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டான பக்குவத்துல வந்துரும். கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு, இத ஒரு பவுலுக்கு மாத்தி வச்சுக்கலாம். நல்லா ஆற விட்டுடலாம். இது ஓரளவுக்கு கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் ஆறட்டும். அப்புறமா தான் இத நம்ம லட்டு பிடிக்க முடியும். ரொம்ப நேரம் இந்த பேன்லயே வச்சிருந்தாலும், சர்க்கரை நல்லா இறுக ஆரம்பிச்சுரும். அதனால இத ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். ஹார்ட் ஆகிடும் லட்டு. இப்ப சூடா இருக்கு. கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஓரளவுக்கு நல்லா ஆறியிருக்கு. கை பொறுக்கிற பக்குவத்துல இருக்கு. இப்ப கையில கொஞ்சமா நெய் தடவிக்கோங்க. இப்ப உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நான் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்து நீங்க உருண்டை பிடிச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. பூந்தி பொரிக்காம
எண்ணெய், நெய் நெறைய யூஸ் பண்ணாம சூப்பரான மோத்திச்சூர் லட்டு சுவையா, ஹெல்தியா ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி செஞ்சிருக்கிறதால குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். இன்னும் நீங்க குக் வித் சுஜினி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மினிமம் குவான்டிட்டில செய்யும்போதும், மேக்ஸிமம் லவ்வோட செய்யும்போது சமையல் சுவையாவே இருக்கும். நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.